ஒரு முருகன் பக்தன் மேல பகை வச்சுட்டா இப்படிலாம் நடக்குமா? சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரித்தவர் தமக்கும் பழித்தவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென எரிவோம் யாம். திருப்புகழான சினத்தவர் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சினத்தவர் முடிக்கும் அப்படின்னா முருகன் அடியாரின் மேல் கோபித்தவர்களின் தலையும், பகைத்தவர் குடிக்கும் அவர்களை பகை செஞ்சவர்களும் அவங்களோட குடும்பங்களும், செகுத்தவர் உயிருக்கும் அவர்களை கொலை செஞ்சவர்களும், சினமாக சிரிப்பவர் தமக்கும் அவங்கள பார்த்து கோபமா சிரிக்கிறதும், பழிப்பவர் தமக்கும் அவங்க மேல தேவையில்லாம பழிகளை இடுவதும், திருப்புகழே நெருப்பென்று அறிவோம் யாம். திருப்புகழே நெருப்பாகி அவங்கள அடியோட அழிச்சிடும்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் 2 வரியில அழகா சொல்லியிருக்காரு. ஒரு முருக பக்தனை துன்புரித்தாலோ இல்ல பகச்சுக்கிட்டாலோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் என்பது அருணகிரியோட திருப்புகழ் வார்த்தைகள். இது போல திருப்புகழின் சோப்பு என்னை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோ. எல்லாம் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதா ஆனந்த முருகன். நன்றி, வணக்கம்.